எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷபராசி அன்பர்களே, உங்களை மே 2025 கிரகங்கள் தரக்கூடிய அந்த அற்புதங்களை தெரிந்து கொள்வதற்காக ராசி பலன்கள் பதிவிற்கு அன்போடு அழைக்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் வேண்டுகின்றேன். இந்த பதிவில் இந்த மே 2025 எந்த நாட்களை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும், கிரகங்கள் எப்படிப்பட்ட அனுகூலங்களை தருகிறது, எது ஷாக்கிங் நியூஸ் என்றும், அது மட்டுமல்லாமல் கண் திருஷ்டி எப்படி சிதறும், அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவிலே பார்ப்போம். ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் இப்போது இருக்கக்கூடிய நிலையிலே அவர், அதாவது மே மாதம் 2025 முழுவதுமாகவே உங்களுடைய ராசிநாதனானவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகையினால சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சிறப்பும் இருக்கும். உணவு உறைவிடத்திற்கு எந்த விதமான குறைவுமே இல்லாத ஒரு அற்புத நிலையை இது தரும். அது மட்டுமல்லாமல் இந்த ராசிநாதன் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அந்த பார்வை பலம் என்பது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் நிலையில இருக்கிறது. ஆகையினால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் நிலையில சுக்கிரன் மற்றும் சனி இணைந்த இந்த பார்வை யோகக்காரகர்கள் இருவர் இணைந்து, உங்களுக்கு சனி யோகக்காரகன், சனி பகவானுக்கு சுக்கிரன் யோகக்காரகன் இணைந்து அந்த பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த மே மாதத்துல பாதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் தேதி வரை உங்களுடைய காதல், கல்வி, பூர்வ சொத்துக்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். சரி, இந்த மாதத்தை பொறுத்தவரை மே 2025 கிரகங்கள் பொறுத்தவரை பெருவாரியாக அற்புதம். பல கிரகங்களினுடைய மாற்றம் என்பது இருக்கிறது. அதாவது கிரக பெயர்ச்சி என்றாலே இந்த மாதத்திலேயே மிக அற்புதமாக பல கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கிறது. முதலில் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்திற்கு மிதுன குருவாக பெயர்ச்சி. இது ஒரு மிக சிறந்த நிலை. உங்களுக்கு எதிலுமே ஒரு பயம், நடக்குமோ நடக்காதோ என்ற நிலை. சிலருக்கு மரண பயம், சிலருக்கு உச்சகட்ட பயம் என்று இருந்த விஷயங்களிலிருந்து ஒரு விமோசனம், தன லாபம் தரக்கூடியதாய் மாறக்கூடிய அமைப்பு. இந்த ரிஷபராசி என்பர்களே, 30 வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு உங்களுடைய பெயர் பெரும்பாலும், அதாவது ராசி சரியாக தெரியவில்லை என்றால், வா, வி, வே, ஓ, ஏ, ஓ என்று இந்த ஒலியிலே துவங்கக்கூடிய பெயராக இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, இந்த மே மாதம் பொதுவாக மற்ற மாதங்களை விட மிக சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பெரிய அளவிலேயே சாதகமாக இருக்கும். அப்படி சாதகத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும், என்ன விஷயங்களை செய்யலாம் என்று பார்ப்போம். மே 15 சூரியன் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்த அந்த சூரியனானவர் இந்த 12ஆம் இடத்துல இருந்த உச்சத்தை நீக்கி அவர் உங்களுடைய ராசிக்கு வருகிறார். மே 18 ராகு கேது பெயர்ச்சி, கும்ப ராகுவாக, சிம்ம கேதுவாக இருப்பார். ஆகையினால இந்த குரு அகன்றார் என்ற சில நாட்களிலேயே அந்த ஏதோ ஒரு விஷயத்துல பயம், தெளிவற்ற நிலையை கேது 4ஆம் இடத்திற்கு வருவது தருவார். இதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அல்லது ஷாக்கிங் நியூஸாக இருக்கும். இது ஷாக்கிங் நியூஸ் என்றால் தெரிந்து வைத்திருக்கும் போது, சில வார்த்தைகளோடு தெரிந்து வைத்திருக்கும் போது, என்ன பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கலாம், அல்லது பிரச்சனையை எப்படி சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் என்று தெரியும். சூரியன் 12ஆம் வீட்டில உச்ச நிலையில இருப்பார். அந்த சூரியன் 15 மே பின்புறமாக உங்களுடைய வீட்டில், அதாவது உங்களுடைய ராசிக்கே வருவார். இது மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் தருமா என்றால், முதலில் ஏதோ ஒரு ஆதிக்க போக்கு இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள், சிறப்பு ஏற்படுத்தும். இப்போது ராசிக்குள் வருவது ஒரு படபடப்பையோ கோபத்தையோ ஏற்படுத்தாத நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். சூரியன் ராசிக்கு வரும்போது சற்று மனக்கவலைகளை எல்லாம் மாற்றி உடலை எப்போதுமே சரியான நிலையிலே சீராக வைத்திருப்பது, அதிகாலையில் சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது இந்த சூரியன் ராசிக்கு வருவதனால் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து விடலாம். சில சமயங்களிலே சூரியன் உங்களுக்கு அற்புத பலனை தரக்கூடிய அமைப்பும் ஏற்படும். அது மட்டுமல்லாமல்
செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறார். நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயாக அமைந்திருக்கிறார். இந்த 3ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நிலம் சார்ந்த விஷயத்துல ஒரு தன லாபத்தை தந்து விடுவார். ஆகையினாலே மெட்டீரியல்ஸ் பொருள் சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு லாபம் என்பது இருக்கும். அதனால் முடிவுகள் சற்று எடுப்பதிலே சற்று தடுமாற்றம் இருக்கும். இது 2 நிலைகளிலே சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய காலமாகவும் இது இருக்கிறது. இந்த மாதம் முழுக்க சனி பகவான் உங்களுக்கு லாபச்சனியாக இருந்தாலும் உத்திரட்டாதியிலே பயணப்படுவார். இந்த உத்திரட்டாதியிலே பயணப்படக்கூடிய சனி பகவானுடைய மிக சிறந்த பலன் என்னவென்றால், இதை கண்டு எதிரிகள் ஷாக் ஆவார்கள். திடீரென்று ஒரு அதிர்ஷ்டம். சனி என்றால் இருள் என்பார்கள். ஆனால் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி என்பது அதை ஆளக்கூடிய தேவதை ஆழ்கடல் தேவதை அகிர்புதன்யா, இருட்டை வெளிச்சமாக மாற்றக்கூடிய சனி பகவானுடைய அம்சம் பொருந்திய நட்சத்திரம். குண்டலினி சக்திகளினுடைய அருமை சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய நட்சத்திரத்திலே சனி பயணப்படும் போது வெற்றி. மே 7 முதல் மே 23 வரை புதன் 12ஆம் வீட்டில இருப்பார். மே 23க்கு பிறகு புதனின் நிலை சற்று மிக சிறப்பாக அமைந்து விடுவதாக அமைகிறது. புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு மாதத்தினுடைய கடைசியிலே தருகிறது. ஆகையினாலே சற்று பொறுமை காத்து பெற்றோர் அருள் ஆசையோடு இருக்கும்போது மாத கடைசியில உங்களுடைய யோசனையை உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். கைப்பணம் தங்கும். காதல் விஷயத்திலோ, கல்வியில் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அந்த கல்வி சார்ந்த விஷயத்திலோ, உங்களுடைய குழந்தைகளின் கல்வியிலோ வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்திவிடும். சனி பகவானிடமிருந்து மிக லாப அனுகூல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தர காத்திருக்கிறார். சூரியனை பொறுத்தவரை சற்று கூடுதல் எச்சரிக்கை. உங்களுடைய ஆதிக்க போக்கு இருந்தால் பண நஷ்டம் என்பது ஏற்பட, அதனால் பண நஷ்டம் ஏற்பட்டால் மனக்கவலை வரும். இவற்றை தவிர்ப்பது நல்லது. புதனினுடைய நிலையை பார்க்கும்போது சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுவும் குறிப்பாக உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருப்பவர்களுடைய உடல்நிலை காரணமாக பயணங்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். குரு தனலாபத்தை தரக்கூடிய சூழ்நிலைக்கு மாதத்தினுடைய அடுத்த பாதியிலே மாறக்கூடிய அமைப்பு என்பது மிக சிறப்பு. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய லாபச்சனி உண்மையை உங்களிடமிருந்து விரும்புகிறார். உள் அன்பை உங்களிடமிருந்து விரும்புகிறார். உங்களுக்கு கீழாக, அதாவது நீங்கள் கொடுத்தால்தான் சரியாக இருக்கும் அல்லது நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று ஏதேனும் பொருளோ கடமையோ இருந்தால், அது ஆண்களாக இருந்து திதி தர்ப்பணமாக இருந்தாலும் கூட, அல்லது ஆண் பெண் யாராக இருந்தாலும் நீங்கள் யாருக்கேனும் தர வேண்டியது கடமையாக்கப்பட்டிருந்தால் அதை தந்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையை இது சொல்கிறது. அது மட்டுமல்ல, சில நிலைகளில 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை பொறுமை காக்க மற்றும் அவசரப்படாமல் பதறாமல் சில விஷயங்களை செய்ய அறிவுறுத்துகிறார். அது மட்டுமல்ல, இந்த நிலைகளில சில நேரங்களில சனி பகவான் அந்த நட்சத்திரத்தில செல்லும் போது ஏதோ ஒரு லோன்லினஸ், தனிப்பட்ட நிலை போன்று இருக்கும். ஆகையினாலே தனிமை என்பது இருக்கக்கூடாது. எப்போதுமே உற்றார் உறவினரோடு அக்கம் பக்கத்தோடு சுமூகமாக பேசி சிறந்த நிலையில இருப்பது வெற்றியை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மே மாதம் சந்திராஷ்டம தினங்கள் என்றால் மே 15 2:07 PM முதல் மே 18 12:04 AM வரை, அதாவது அதிகாலை அல்லது நள்ளிரவு என்று சொல்லலாம், காலை துவங்கும். அதனால் கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் சந்திராஷ்டம தினங்கள் என்றால் 15, 16, 17 இந்த 3 நாட்களும் சந்திராஷ்டமம். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, வீண் விவாதங்களை, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மே மாதத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய, எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டிய நாட்கள் ஏனென்றால் அப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும். செய்யக்கூடிய வேலையில சற்று கூடுதல் கவனம் வேண்டும். ஏதோ அக்கறை இல்லாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. வாகனம் ஓட்டும் போது செல்போன் பேசிக்கொண்டே செல்வது, இவையெல்லாம் மற்ற நாள்களிலே கை கொடுத்திருக்கும். ஆனால் சில நாட்கள் எல்லா நாட்களும் போல் இருக்காது. ஆகையினாலே மே 5, 6, 7, 15, 16, 17, 24, 25 மற்றும் 26 ஆகிய தேதிகள் கூடுதல் எச்சரிக்கை உணர்வு என்பது சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு வழிபாடுகள் என்றால் சூரியனுக்கான வழிபாடு, சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது அல்லது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபடுவது, அல்லது இல்லங்களுக்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள், இல்லங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னிதானங்களில் சென்று வணங்கி வருவது, அங்கு இருக்கக்கூடிய
குரு பகவானை பார்த்து அல்லது குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடைகளை, மஞ்சள் நிற வஸ்திரங்களை வைத்து வணங்குவது சிறப்பை தரும் இந்த வாரத்துல. கேதுவிற்காக விநாயகர் வழிபாடு தினந்தோறும் காலையில எழுந்தவுடன் விநாயகர் நினைத்து துவங்குவது வாழ்க்கை என்றால் சிறப்பை ஏற்படுத்தும். சரி, உள்ளத்திலே உவகை சந்தோஷம் வேண்டும் என்றால் இல்லத்திலே சந்தோஷம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஷாக்கிங் நியூஸ் என்றெல்லாம் ஏன் இதில் தலைப்பிலே தந்திருக்கிறேன் என்றால், இந்த மே மாத கிரகநிலைகளை பார்த்தவரை இருப்பது போன்று உங்களுக்கு சொன்னால் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் என்பதற்கு இந்த பதிவு. சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். அதனால் எப்போதுமே ஓப்பன் மைண்டட்னஸ், ஒரு விஷயத்தை வெளிப்படையாக குடும்ப அளவிலே பேசி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து சகஜமாக செல்வதே சிறப்பை ஏற்படுத்தும். வீட்டு பெரியவர்களுக்கு உரிய மரியாதை என்பது வேண்டும். வீட்டு பெரியவர்களுடைய வயதானவர்கள், தாத்தா பாட்டி இருக்கிறார்கள், தந்தை வயதானவர் இருக்கிறார் என்றால் அவர்களுடைய உடல் நலத்தின் மீது அக்கறை என்பது நிச்சயமாக வேண்டும். ஏனென்றால் சில செலவுகள் காத்திருக்கும். அதேபோல் இந்த மாதத்திலே மே மாதம் 2025 பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகள் அல்லது உங்களோடு வயதிலே குறைந்தவர்கள் வேலை இடத்திலே அவர்களோடு ஒரு பகை. நீங்கள் உங்களுடைய நடத்தை அவர்கள், அதாவது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை, நடத்தை என்றால் நீங்கள் ஏதோ அவர்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள் அல்லது ஏதோ செய்கிறார்கள் என்று மோப்பம் பிடித்து விட்டது போன்ற ஒரு விஷயத்தினால் ஏமாற்றம் அடைவார்கள். அந்த ஏமாற்றம் அடைந்த சகோதர சகோதரிகள் இளையோர் உங்கள் மீது ஏதேனும் ஒரு பழி சுமத்தக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால ஓப்பன் மைண்டட்னஸ், அதான் முதலிலே சொன்னேன். அதை எது சொல்ல வேண்டுமோ அவற்றை சரியாக சொல்லி உங்களுடைய கோபத்தை கட்டுக்குள் வைத்து, ஏதேனும் ஒரு தவறை நாமே செய்துவிட்டு கோபத்தினால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. ஏனென்றால் 12 சூரியன், ராசியிலே வரக்கூடிய சூரியன் என்று இந்த மே மாதம் ஓடும். அப்படி ஏதேனும் இருந்தால் அப்படியெல்லாம் செய்யாமல், ஏனென்றால் அப்படி ஏதேனும் நீங்கள் வீண் விவாதங்களோ வாக்குவாதங்களோ செய்தால் விஷயம் சற்று உங்கள் கைமீறி செல்லக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். வருங்காலம் வசந்த காலமாக அமைய புயல் புழுதி எல்லாம் இல்லாமல் புதுக்காற்றும் புத்தொடியும் வீச வேண்டும் என்றால் உண்மை, உள்ளன்பு, உறவுகளோடு பேணுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம், வேலையில இதுல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் இருக்கும் வாய்ப்பை பெரிதாக நினைத்து கொண்டோ அல்லது வரக்கூடிய வாய்ப்பை ஏதோ மிக அலட்சியமாக நினைத்தோ விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய உயர்வை தரக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆகையினால் வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் அதை அலசி ஆராய்ந்து பெரியோரோடு ஆலோசனை செய்து, அது வேலையாக இருக்கலாம், ஒரு கான்ட்ராக்ட் விஷயமாக இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது என்பது அறிவு சார்ந்த முடிவாக இருக்க வேண்டுமே தவிர உணர்ச்சி முங்கி ஒரு விஷயத்திலே முடிவெடுக்க கூடாது. ஒருவேளை வெளியூரில் வேலை செய்கிறீர்கள், ஏதோ ஒரு வேலையின் மூலமாக உள்ளூருக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்றால் அதை சற்று அலசி ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும். ஆகையினால் இடம் மாறுவது போன்ற விஷயங்கள் இல்லை, அல்லது ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா என்று நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு நல்ல வாய்ப்பு அமையக்கூடிய மாதமாக தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வேலை ரீதியாக இந்த மாதம் இருக்கிறது. அதே போல் ஒரு வேலையில சம்பளத்திற்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். இப்போது மூத்தோர் அவர்களுடைய ஆதரவு அரவணைப்பு மூலமாக தடைப்பட்ட ஒரு விஷயத்தை முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில இருக்கிறீர்கள், பொதுவாக கல்லூரி மாணவர்களாக இருக்கிறீர்கள், 18 வயதிற்கு மேலுள்ள மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ரிஷபராசி என்பவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக MBA, இன்ஜினியரிங், மருத்துவம் போன்ற படிப்புகளிலே இருக்கிறீர்கள் என்றால் இப்போது சற்று கூடுதல் கவனத்தோடு இந்த மாதம் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். மதிப்பை மற்றும் மதிப்பெண்ணையும் பெற்றுத்தரும். சற்று அலைச்சல் அல்லது ஏதேனும் காரணமாக கவனச்சிதறல் இவையெல்லாம் இருந்தால் இந்த கேதுவானவர் அந்த டிரான்ஸ்பர்மேஷன், அவர் 5லிருந்து 4க்கு செல்லக்கூடிய நிலையில இருக்கிறார் உங்களுடைய ராசியில. அப்போது ஏதோ ஒரு விஷயத்துல நினைத்த மதிப்பெண் கிடைக்காமல் சற்று குறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார். அரசு தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கிறீர்கள், அரசு வேலைக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் உழைப்பு தொடர்ந்து உங்களுக்கு தேவை. அப்படி இருக்கும்போது இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதிகளில் உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும்.
திருமணமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம், இருந்து கொண்டே கூட இருக்கலாம், ஏற்கனவே ஏற்பட்டு இருக்கலாம். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம், வேலை இதன் காரணமாக குடும்ப வாழ்க்கைக்கும் அந்த குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான தனத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலும் சரியான பேலன்ஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாத காரணத்தினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இந்த மே 2025 உணரக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும். இது உங்களுடைய ஒருவேளை காதலில் இருக்கிறீர்கள், திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையோடு முரண்பாடு, காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று காதலில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த காதலிலும் கூட சற்று மனக்கசப்பு வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த மாதமும் சற்று பொறுத்திருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். அவசரம் வேண்டாம். ஆகையினாலே வரக்கூடிய மாதங்களிலே பொருத்தமான நிலையிலே பொருத்தமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு ஏற்படும். உடல் நலத்தை பொறுத்தவரை ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்தில். ஆகையினாலே சுகம் நிச்சயம் இருக்கிறது, சிறப்பு நிச்சயம் இருக்கிறது. ஆனால் ராசியில இருக்கக்கூடிய குருவின் காரணமாக மே 14 வரை இருப்பார். அதன் பின்பு 2ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். ஒரு 4 நாட்களிலே 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 4ஆம் இடத்திற்கு வருவார். ஆகையினால உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை வைத்திருப்பது, பயம் இல்லாமல் இருப்பது. பயம் என்று ஏதோ ஒரு சந்தேகம் உடல் நலம் சார்ந்து இருந்தால் மருத்துவரை அணுகி, அதற்கான மருத்துவரை அணுகி, இன்றெல்லாம் பல்லுக்கு ஒரு வைத்தியர், அந்த பல்லுக்கு மேல இருக்கக்கூடிய உதடுக்கு ஒரு வைத்தியர் என்றெல்லாம் வர துவங்கிவிட்டார். ஆகினாலே ஸ்பெஷலிஸ்டை கன்சல்ட் செய்து, ஆலோசனை செய்து தகுந்த மருத்துவம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர கை மருத்துவம், வாய் மருத்துவம் என்றெல்லாம் செய்தீர்கள் என்றால் மருத்துவமனையில சேரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். ஆகினாலே சற்று கூடுதல் கவனம். இந்த மாதத்திலே சயன தோஷம், தூக்கமின்மை, அது நிச்சயமாக விலகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. யோகா தியானம் செய்வது, இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தை தரும். பிரதோஷ கால வழிபாடு, சிவர் வழிபாடு என்பது இந்த அமைதியின்மை என்ற அந்த நிலையை உங்கள் மனதில் இருந்து போக்கி நிம்மதியை ஏற்படுத்தும். அன்பு நேயர்களே, ரிஷபராசி என்பவர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதினால் தொடர்ந்து இணைந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர், ராசி ரிஷபம், லக்னம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு பொருந்தும். ஆகையினாலே அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய சோசியல் மீடியா தளங்களிலே இந்த பதிவினுடைய லிங்கை ஷேர் செய்ய அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.